இங்கே திடீர்னு ஒரு சக்தி கிடச்சிருது இந்த பொண்ணுக்கு, மறையில சக்தி. அதை வச்சு இவங்க ஃபேமிலி எல்லாருமே பேங்க்ல இருக்க எல்லா பணத்தையும் கொள்ளடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவன் என்ன பண்ணானா ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட உள்ள போயிடுறா. உள்ள போயிட்டு லாக்கர் எங்க இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கா. அந்த லாக்கர்ல உடனே பார்த்தா பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ இந்த பாஸ்வேர்டு என்ன பண்றதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பணம் வரதையும் பார்த்துட்டு ஐயோ எல்லா பணமும் வேணுமேன்ட்டு உடனே அந்த யங்மேன் என்ன பண்றாருன்னா பாஸ்வேர்ட் போடுறதுக்கு பணத்தை எடுக்கிறதுக்காக பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் இவ பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்கா. என்னடா இது ஒரு மாதிரி பக்கத்துல இருக்குன்ட்டு திடீர்னு பாக்குறாரு. அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுதுன்ட்டு பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. திடீர்னு அவன் என்ன பண்றான்னா ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரான்னு பாக்குறா. உடனே அவன் மறைஞ்சு போன உருவம் உண்மையிலே வந்துடுது. உடனே அவர் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கா வருது. கனவா நினைவா என்னன்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. உடனே அவையோ மாட்டிக்கிட்டோமான்னு நினைக்கிறா. திடீர்னு என்ன பண்ணா மறைஞ்சு போயிடுறா. உடனே அவர் யோசிக்கிறாரு, என்னடா இது நம்மளுக்கு பொண்ணு இது மாதிரி வருதே, நம்மளும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் இவர் ராத்திரி வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஒரு பேக்ல போட்டு அங்கிருந்து நடந்து மேல இருந்து குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கா.